நீண்ட காலத்துக்கு பிறகு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து, நான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் கற்ற ஒரே ஒரு விஷயம், அந்த டைம் ஒரு நிமிஷம் பிந்தினாலும் கிளச்சி விட்டுருந்தோம். பயந்து போயிருந்து அந்த நேரத்துக்கு போய் அது பழகிட்டுது. அப்போ நான் காலம் ஒரு 8-15க்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வளவ மாதிரி நீ ஒரு ஆள் வேறு இன்னொரு ஆள் வர மாட்டார், இப்படியே பிந்தித்தான் நடக்கும். ரோட்டில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வருவோம் கொண்டு போய் அப்படி நடந்து திரிஞ்சிட்டு 8-15 வரை வந்தால் சார் இருந்தேன். வளமையாக அப்படி வந்து அரைவாசி பேர் நிற்க மாட்டேன்னா, அப்புறம் கொஞ்சம் மேலே ஓடி வந்து பின்பக்கத்தால் முன் பக்கத்தெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு முடிகிற நேரம், அந்த வடை டீ கொடுக்குற நேரம் ஆக்கள் அப்படியே நிறைஞ்சிருக்கணும். வளமையாக அதான் இந்த வளமையான ஸ்டைல். நான் ஷோக்காக போயிட்டேன். எல்லோரும் டைமுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் அப்படி கதிரையில் இருந்தது திரும்பவும் என் பள்ளிக்கூடத்துக்கு போன உணர்வு. அதை விட இந்த ஸ்பீச் படிக்க நீங்கள் பொன்னி அரிசியே நல்லா மட்டும் யோசிக்கிறீங்களோ தெரியல. வடிவேல் சொல்கிற மாதிரி அவர் லைசன்ஸர் சொன்ன அளவுக்கு நீ வேர்த்து இல்லையாடா, கொஞ்சம் கூடத்தான் சொல்லிக்கலாம்ன்ட்டு நானும் கொஞ்சம் சரி ஏதோ கழிச்சிட்டு போவோம்ட்டு வந்தேன். நீங்கள் அந்த பொன்னாடையும் போத்தி மாலையும் போட்டோன்னே நடுங்கி போனேன். பில்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் ஆடிக்கொண்டு இருக்குது, என்னத்தை காய்க்கணும். வளமையாக குணசீலன் சார்ன்ற ஒரு குரலுக்கு ஒரு பவரும் ஒரு துணியும் இருக்குது. பாவன் சார் மெடிசன் என்ற ஒன்றாண்டு இல்லை சாருக்கு எல்லாரையும் தெரியும். நான் என் மகளுக்கு மடிக்கடி சொல்கிறேன், டியூஷன் பள்ளிக்கூடம் வந்து வேறுபாடு இல்லாமல் சார் ஒரு நல்ல ஒரு ஜீவன், எங்களை வழி நடத்தின ஒரு ஆள். ஏழு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சரியான குழப்படி அப்படி இருந்தாலும் எங்களோட பேர் எங்களோட வளப்படுத்தலாண்டு செய்தவர். அப்போ சார் கேட்ட உண்மையாக அது செய்யலாண்டு சொல்லவே இல்லாது. அப்போ சார் செவ்வாய்க்கிழமை இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா ஆசிரியர் பாராட்சி கலையில் கலை கவர்மெண்ட்டு சொன்னது மட்டும்தான் முளைங்கினது, வேறு என்ன சொன்னான்னு கேட்கல, திருப்பி கேட்கவும் இல்லை சார்கிட்ட. ரெண்டாலும் எனக்கு ஒரு துணிவு இருந்தது. என் அம்மாவும் ஒரு டீச்சர், என் ஒய்ஃபும் ஒரு டீச்சர். ஆகவே நான் பட்ட துன்பத்தை தன்னும் இதில் சொல்லலாமோ என்ற ஒரு அந்த விஜய் படத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்து தான் இருப்பீங்க, நான் அடிபட்டே இருக்கிறேன். இந்த வாழ்க்கை பூரா இதுதான் வேலை. விடிய காலம் வந்து பின்னேற மாதிரியும் ரூல்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிறதே இந்த காலம் போயிடும். அப்போ அப்படியே ரூல்ஸோடு இருந்தால் அந்த ரூல்ஸை தன்னுமில் சொல்ல மாட்டேனுன்ற துணியோடு தான் இந்த பேச வந்தேன். ரெண்டாலும் அந்த 2ஆம் வருட மாணவி சொன்ன பேச்சு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் நல்லா தெளிவாக வடிவாக சொல்லியிருந்தா, இந்த கல்வியை பற்றி நல்லா ஆழமாக அழகாக தெளிவாக சொல்லியிருந்தா. ஸோ நான் பெருசாக ஆட் பண்ணுற கொண்டும் இல்லை, நான் அதிலேயே சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ உண்மையாக அந்த ஆசிரியர்கள் என்றது சிற்பிகள் என்று சொல்லுவினோம். நீங்கள் சிற்பிக்கெல்லாம் சிற்பிகளாக இருக்கிறீங்கள், சிற்பிகளை செதுக்க போகிற ஆக்களை இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் அந்த சிற்பிகள் என்ற வேர்டை நாங்கள் எனக்கு தமிழ் இலக்கியம் எல்லாம் கணக்கு தெரியாது, லைசன்ஸர் மாதிரி பண்டைய காலத்தில் சொன்னதெல்லாம் சொல்லவும் இல்லாது, எனக்கு அவ்வளோது தெரியாது, நினைவும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச சித்தாரிகள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சிற்பிகள் என்று சொன்னால் என்னென்னா, இப்போ சமுதாயத்தில் எங்களுக்கு அந்த சிற்பிகள் தேவை. ஏன்னா எங்களோட சமுதாயம் இப்போ ஒரு குவியலாக தானே இருக்குது. ஒரு காலத்தில் நல்ல ஒரு சிற்பமாக இருந்தது தான், ஆனால் திரும்ப அது குவியலாக போயிட்டுது. ஸோ அதுக்கு யுத்தம் தான் காரணம். ஆனால் நீங்கள் மனதில் கேட்பீங்க, எவ்வளோ காலமாடா யுத்தம்னு சொல்ல போகிறீங்க, அது முடிஞ்ச எவ்வளோ காலமாச்சுண்டு. இல்லை, யுத்தத்தால் ஏற்பட்ட உடல் வடுக்கள் மாறும், ஆனால் உள்ள வழுக்கள் மாறாது. அது ஒரு ஜெனரேஷன் என்று அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட்டு கொண்டே போகும். வர சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகிக்கொண்டு போகும். அந்த உள வழுக்களை திருத்தணுமெண்டா ஒரே ஒரு ஆக்களெல்லாம் முடியும், அது ஆசிரியர்களால் மட்டும்தான், வேறு யாரால் ஒன்றும் செய்யலாது. உள வழுக்களால் பாதிக்கப்பட்டவரை வேணுமெண்டா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமே ஒழிய, எங்களால் அந்த வார பாதிப்புகளை டீல் பண்ணலாமே ஒழிய, அந்த உள வழுக்கலேருந்து எங்களோட சமுதாயத்தை மீட்கிறது உண்மையாக ஒரு ஆசிரியர்களால் மேலும். ஆனால் உண்மையாக நான் குணசேகரன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். இந்த கருத்தை எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் உருவாக்கி தந்ததுக்கும் லைசன்ஸருக்கும் திரும்ப நன்றியர். அப்போ நாங்கள் இந்த உள வழுக்கல், சமூக உள வழுக்களால் மறந்தவையை மீட்டெடுக்கிறது உங்களுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் அம்மாவும் ஒரு ஆசிரியர், என் ஒய்ஃபும் ஒரு ஆசிரியர். என் அம்மா ஆசிரியர், ஒய்ஃப் ஆசிரியர் கேட்கும் சரியாக கவலைப்படணும். கிடைக்கிற சேலரி சரியான குறைவு, கொடுக்குற வேலைக்கு வாங்குகிற சேலரி சரியான குறைவு. ஒரு எந்த நோட்ஸ் அப்ளேஷன், நீல புக், பச்சை புக், சிவத்த புக் எழுதுறது, ஒரு அந்த பிந்தி போனால் கோடு அடிக்கிறது. அப்போ முந்தி அம்மா சத்தம் போட்டு இப்படியே கோடு அடிக்க போகிறான்னு. அப்போ அது மாதிரி இப்போ கோடு அடிக்க போகிறான் குமரன் கேட்குது. அப்போ அந்த கோடு அடிக்கிறதுலே இந்த வாழ்க்கை போகுது. அப்போ அந்த டீச்சர் எங்களுக்கு ஒரு தரம் கோடு அடிக்கிறதும் இல்லை, நாங்கள் கோட்டுக்கு அடிக்கிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கோட் அடித்து ஏதோ நோட்ஸ் அப்ளேஷன்ஸ், அந்த சூப்பர்வைசிங் டீச்சர் வந்து அதை கேட்டு
2 கேள்வி கேட்டு அப்புறம் பிரின்சிபல் ஏதோ ரவுண்டு போவார், அதில் போய் அதுலேயும் பார்த்து அப்புறம் நீங்கள் அந்த பிரச்சனையை வீட்டை போய் நீங்கள் இப்போ மேனசனோடையோ இல்லையோ பிள்ளைகளோடையோ பாஞ்சு என்ன அப்புறம் இப்படியே வட்டமாக போகும். அப்போ இந்த சிற்பிகள் சும்மா உங்களுக்கு நல்ல பேரை கொடுத்துட்டு அதுக்கான வசதிகளை கொடுக்காமறதும் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மாணவி வரை இதை நாங்கள் என்னென்று இதை செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்று வளர்க்க போகிறோம்ன்ற சமூக பிரச்சனையில் இருக்குது. ஆனால் இந்த திரும்ப அந்த பிரச்சனைக்கு வர அந்த யுத்த வழுக்கள், அந்த யுத்தத்தில் வர சமூக வழுக்கள் எப்படி வருதுண்டா, நாங்கள் வேல்யூவை இழக்கிறோம். வேல்யூண்டா என்ன, எங்கண்ட வேல்யூன்னு சொல்கிறது எங்கண்ட ஆன்மீகம் என்று சொல்கிறத பார்க்க எங்கண்ட விழுமியங்களை நாங்கள் இழந்து போகிறோம். நீங்கள் பார்க்குற பார்த்து இந்த பாம்பு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை தானே? சரி. அப்போ இது நாங்கள் இப்போ இந்த விழுமியங்களை நாங்கள் இழக்கிறோம். விழுமியான ஆங்கிலத்தில் வேல்யூ என்று சொல்லுவினோம். அந்த விழுமியங்களை நாங்கள் யுத்த காலத்தில் அதை இழந்து போகிறோம். அதனால தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போனீங்கன்னா அந்த சிக்னல் லைட் பச்சையாக மாறுறதுக்கு இடையில் தான் எல்லோரும் ஓடிவினோம். ஆனால் அந்த ஓடுற 90% ஆசிரியர்களாக தான் இருக்கும். அவை ஓடைக்க முன்னுக்கு 2 பேக், இதில் 2 பேக், பின்னுக்கு மகன் ஒரு பேக், இதை கொண்டு பின்னுக்கு மகனுக்கு பேசி சிக்னலை க்ராஸ் பண்ணி ஓடைக்க நாங்கள் ஏன் அந்த சிக்னலுக்கு ஏன் வெயிட் பண்ணாமல் ஏன் அவசரப்பட்டு ஓடுறோம்? ஏன்? 2வது வெஹிக்கிள் இருந்தால் அந்த காருக்குள்ளால் அந்த வாகனத்தை பூத்தி ஓடு. அது படிங்களோன்னா பரவாயில்ல, அந்த டீச்சர்ஸ் வேறு அவை என்ன படிவே அதுக்கால பூந்து எங்கே சிரித்து கையெல்லாம் காட்டிட்டு இப்படி ஓடிக்கொண்டு போயிடும். ஸோ அதில் நாங்களே அதை நிற்கிறோம் இல்லை. 2வது சிக்னலை இடப்பக்கம் போட்டு வலப்பக்கம் பட்டி விட்டுருவீங்க. அது பின்னுக்கு வர எந்திர வழி அது என்ன செய்கிறோன்னு தெரியும், திட்டுக்கிட்டு விழுந்துன்னா வட்டிக்கிட்டு போயிடும். அடுத்தது ஒழுங்கையில் ஏறைக்கில் அதை ஏதோ எந்த வீட்டு படலைக்க போகிற மாதிரி அடிப்படி வட்டி கொண்டு போடிக்கணும். அப்போ இது நாங்கள் ஏன் செய்கிறோம்? நாங்கள் அதை செய்கிறோம்? நாங்கள் இதுக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஏன் செய்கிறோம்? அது எங்களுக்கு பிள்ளை என்று தெரியலையா? நாங்கள் ஏன் செய்கிறோம்? ஏனெண்டா நாங்கள் அந்த விழுமியம், அதாவது ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணுமென்ற அந்த விழுமியத்தை நாங்கள் இழந்துட்டோம். அந்த விழுமியத்தை நாங்கள் இழந்துட்டோம். ஏனெண்டா நாங்கள் யுத்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ ரோடு இருக்கையில், ரூல்ஸ் இருக்கையில் கெரியா வீட்டை போயிடணும், எங்கே குண்டு வடிக்கும் தெரியாது, எங்கே யாரை சுடுவோன்னு தெரியாது. அப்போ நாங்கள் அந்த விழுமியங்களை அங்கே நாங்கள் லூஸ் ஆக்குறோம். அந்த விழுமியத்தை நாங்கள் எங்களோட அடுத்ததுக்கு கடத்துகிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை பழக்கிறோம். மோட்டர் சைக்கிளில் போய் சிக்னல் எதில் வட்டி கொண்டு ஓடு, ஒழுங்கைகளை வட்டிப்போ, லைனுக்கு நிற்க தேவையில்லை என்று நாங்கள் அதை பழக்கிறோம். பாருங்கள், அந்த விழுமியங்கள் உடைக்கப்பட்டு அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுது. அதனால தான் எங்களோட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கூட. நேற்றுன்னு சொன்னாத்தில் 2 பிள்ளைகள் 18 வயசு செத்து போயிட்டாங்க. என்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நாங்கள் இப்போ ரிசர்ச் என்று செய்கிறோம் சிங்கப்பூர் ப்ரொஃபஸரில். சிங்கப்பூரில் இருந்து எங்கண்ட நாட்டில் ரிசர்ச் செய்கிறதுக்கு நியூரோ சர்ஜன்ஸ் லைனில் நிற்கினேன். ஏனெண்டா உலகத்திலே ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் யாழ்ப்பாணத்தெலாம் கூட. சிங்கப்பூரில் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இல்லை. நியூரோ சர்ஜனுக்கு ட்ரைனிங் காணாது. நியூரோ சர்ஜன் ட்ரைனிங் எடுக்க இங்கே தான் வெறியினோம். எங்களுக்கு அதெல்லாம் கிராண்ட் வருது, எங்களுக்கு அதை ரிசர்ச் வெறியினோம். நம்ப மாட்டேங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் குறைஞ்சது 150க்கு மேற்பட்ட ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜரி ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. பிரெயின் இன்ஜரி மட்டும். அதை வர கால் கை உடைகிறது. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சரியான கூட எங்களோட பாதிகளில். ஏன்? சின்ன விஷயம். நாங்கள் ரூல் ரெகுலேஷனை நாங்கள் மதிக்கிறோம். ஏன் மதிக்கல? நாங்கள் கூட ஆக்கிறோம் இல்லை. நாங்கள் விழுமியத்தை நாங்கள் லாஸ் ஆகிட்டோம். அதை திருப்பி நாங்கள் கொண்டுறோம். அதை யார் கொண்டுறோம்? அதை எங்கே இருந்து கொண்டுறோம்? பாடசாலையில் கொண்டுறோம். அதை நான் சொன்னேன், 1 நிமிஷம் பிந்தினாலும் அது பதற உணர்வை எனக்கு இந்த பாடசாலை கொடுத்தது. அதேமாதிரி அந்த உணர்வை நீங்கள் தான் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் உணர்வு கொடுக்காதே அவன் ஆஸ்பத்திரிக்கு வரையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை போட்டு தான் அனுப்பலாம். அப்போ விழுமியங்களுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். 2வது பாருங்கோ, இது அடுத்த ஒரு நல்ல நகைச்சுவானது. அந்த ஈரானில் போய் அமெரிக்கா வீட்டு வேலை கொண்டே இந்த பங்க பிளாஸ்டரை போட்டால் அது பின்னேறம் இங்கே கியூ, எல்லா இடமும் கியூ. உலகத்திலேயே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் கியூ. அப்போ எனக்கு ஒரு யோசனை, உண்மையை அண்டை அவசரத்தில் நான் பெட்டோன்னு அடிக்கிறேன். என்னோட அவசரம் இப்போ க்யூவில் போய் நிற்கலாம், என்ன செய்யலாம்? ஆனால் இப்போ சும்மா ஒரு
ஒரு ஆட்சி கடந்த ஆட்சின்னா ஈரானில் பெட்ரோல்லாம் போய் மிஸ் ஆச்சு நிற்கிறான், அது கேனில் எடுத்துகிட்டு போகும்போது ஆட்சியும் நிற்குது லைனில் பெட்ரோல். அப்போ நான் பின்ன பார்த்து இப்போ நான் சும்மா ஜோதிச்சு பார்த்தேன், ஈரான்லாம் உலகத்தில் பெட்ரோல் மேலேஞ்ச நாடு, ஈரான்லாம் பெட்ரோல் கூட இருக்குது. ஆனால் பொருளாதார தடையில் ஈரான்லேருந்து 20 வரைக்கும் பெட்ரோல் வாரையில். ஈரான்லேருந்து பெட்ரோல் எடுக்கிற நாடுகள் 2 நாடு தான், எங்களுக்கு அது வாரையில். அப்போ நாங்களே என்னதுக்கு பதறோம். அப்போ நான் அதில் உங்களை மாதிரி ஒரு சார் இருந்தார் அப்படின்னு, சார் ஈரானில் எங்களுக்கு பெட்ரோல் டாக்டர் எங்கே எடுக்கிறீங்களா, அந்த கால்வாயை மூடி விட்டானுட்டா பெட்ரோல் வராதுன்னு. நாங்கள் படித்த பொருளாதார சமூகவியலை கொண்டு நாங்கள் எங்கே யூஸ் பண்ணி லைனாக நின்று அந்நியாயமாக இருக்கிற 10,000க்கு பெட்ரோலை வேண்டி அது இப்போ வீட்டுக்கு வச்சு அது ஒவ்வொரு நாளும் ஆவியாக போகுது. பெட்ரோல் ஆவியாக போகும், டூர் போவோம் வாண்டு மோட்டர் சைக்கிளில் ஓடி ஆக்சிடென்ட் கூடுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இன்னொரு விழுமியத்தை நாங்கள் லோஸ் பண்ணுறோம். சரியான அறிவு இருக்குது. அந்த ஈரானில் இருக்க கால்வாய் எனக்கு நினைவும் இல்லை. அந்த கால்வாயில் சமூகங்களில் முந்தி படித்தது. ஆனால் அது பெட்ரோல் வரைக்கும் நாங்கள் யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம்டா, தேவையில்லாமல் யோசிக்கிறோம். தேவையான இடத்துல தேவையான அறிவை பயன்படுத்துகிற அந்த விழுமியத்தை நாங்கள் யோசிக்கிறோம். நெகட்டிவ் திங்கிங் எப்போவும் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு ஆள் எங்களை பார்த்து சிரித்தாலும் ஏன் சிரிக்கிறாள், ஏதோ பிரச்சனையோ ஒன்றும் இல்லை, அது தெரிஞ்சே தானே சிரிச்சிருக்கும். என்னதோ பிரச்சனை பண்ணுறாங்க அதான் சிரிக்குதானே, முறைச்சி பார்த்தா என்ன முறைக்குதானே. ஆனால் உதவி செய்தால் உள்குத்தா இருக்குமோ, என்ன உள்குத்தான் இருக்குமோ. இது ஏன் இது சொல்கிறேன், நெகட்டிவ் சிந்தனை. பாருங்க, ரூல்ஸை மதிக்காம விடுறோம், நெகட்டிவான சிந்தனையெல்லாம் எங்கள்கிட்ட கூட இருக்குது. உங்களை இல்லாட்ட என்ன செய்து தான் சின்ன இருக்குது. 3வது நானும் மனுஷியும் அடி போட்டு பெரிய சண்டை நடந்திருக்கு முந்த நாள். இன்றைக்கு பக்கத்து வீட்டில் சண்டை கேட்க வேலி ஓட்டைக்காலம் பார்த்துன்றது அடி நல்லா அப்படி பாரடி மனுஷிக்கு அடிக்கிற அடியை பொம்பளைக்கு கை வைக்கிறதுன்னு இவர் கை பெரிய முந்த நாள் இவராக தான் செய்திருப்பேன். ஆனால் அதில் என்னென்னா அதில் ஒரு சந்தோஷம், பிறர் படுற துன்பத்தை பார்க்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லோரும் ஏன் ட்ராமா பார்க்குறீங்க பின்னேதான் அந்த ட்ராமாவில் ஏதா சொன்ன அப்புறம் எல்லாம் பெரியாக்கு நான் இந்த மெட்டவன்ட மனுஷனை எப்படி கடத்துறன்றதானே இந்த ட்ராமா ஃபுல்லாகவே. முந்த நாள் இவர் கடத்துறது, அடுத்த நாள் இவர் கடத்துறது, இப்படியே கடத்திக்கொண்டு வரும். ஏன் அதை நாங்கள் பார்க்குறோம், ஏனெண்டா எங்கள்ட மனம் அந்த துன்பியல் சம்பவங்கள் இன்னொரு நடக்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன் அதை பார்க்குறோம்டா சப்கான்ஷியஸ் மைண்ட், ஏன் நாங்கள் பார்க்குறோம்டா எங்களுக்கு அப்படி ஒன்று வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ நான் அப்படி நீட்டிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்படியான விழுமியங்கள் இப்படியான விஷயங்களில் நாங்கள் இழந்துட்டோம். அதனால் எங்களோட மனப்பாங்கு இப்படி மாறிட்டு எங்களால் ரூல்ஸ்ண்டா அதை பிரேக் பண்ணணும். சரிதானே, நெகட்டிவான சிந்தனைகள் என்ன அடுத்த துன்பங்களை நாங்கள் பார்க்குறோம். நெகட்டிவ் நியூஸை தான் பேப்பரில் வாசிப்போம். 60 வயது வயோதிபருடன் இளம்பெண் என்று போட்டோன்னா டாக்டர் வந்து பார்க்குறோம். அது என்னன்னு உடனே எங்களுக்கு வேறு அவன் பேப்பர் காண்டுக்கு தெரியும். அப்படி போட்டால் தான் நாங்கள் பார்ப்போம்ட்டு போட்டோன்னா அதுக்கு எக்கச்சக்கமான வியூவாக போகும். இங்கெல்லாம் பாவம் யாரும் முறால் கட்பல் மேம்படுத்துவது அப்படிங்கிற இருக்கும் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். நெகட்டிவை தான் நாங்கள் கூட பார்ப்போம். அதனால் நியூஸோட நெகட்டிவ் தான் கூட வரும். இதெல்லாம் யுத்தத்தால் ஏற்பட்ட எங்கள்ட மனப்பாங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள். அது இதோட நான் நகைச்சுவை சொன்னாலும் ஆனால் இது நடக்குதுங்க ரியாலிட்டி. இந்த மனப்பாங்கனை எங்கே மாற்றலாம், இந்த மனப்பாங்கை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மாற்றுவோம். ஏனெண்டா இனி நீங்கள் எந்த மனப்பாங்கையோ நானும் உங்களோட மனப்பாங்கையை மாற்றுற கஷ்டம். நாங்கள் நடிக்கலாம், ஆனால் மனப்பாங்கு மாறாது. மனப்பாங்கு மாறுற காலம் அந்த 10 17 18 வயசுக்கெலாம் அதை மாற்றோம். அது தயவு செய்து உங்களால் மட்டும்தான் இல்லை, உண்மையாக எங்களால் இல்லாத செய்யவும் இல்லை. அப்போ அந்த மனப்பாங்கை மாற்றுறதுக்கு நீங்கள் ஆசிரியர்களை வழிநடத்த வேண்டிய எங்களோட கடமை. அது எங்களோட கடமை, சமுதாயத்தின் கடமை. இல்லையண்டா நாங்கள் அழிஞ்சிட்டு போவோம். எஸ், இண்டிகேட்டர் அப்படிதான் சொல்லுது. இலங்கையின் ஜிடிபியில் கடைசியாக இருக்கிறது வடமாகாணம். எங்கள்ட உற்பத்தி 4 விதத்திலும் குறைவு. இப்போ எங்களுக்கு சரி வடமாகாணம் தனிச்சு போன்னு சொன்னால் எங்களுக்கு சாப்பிடவே காசு இருக்காது. ஏன்னா நாங்கள் மற்ற மாகாணத்தில் இருக்கிற காசுகளை தான் நாங்கள் எடுத்து சீவிக்கிறோம். எங்களோட உற்பத்தி 4 மாதம். ஆனால் இலங்கையில் அதிகளவு ஆல்கோஹால் குடிக்கிற மாகாணம் வடமாகாணம். ஆல்கோஹால் நியாயமாக யூஸ் பண்ணுறது வடமாகாணம். அதிகளவு டிவோர்ஸ் கேசஸ், அப்யூசஸ், டொமெஸ்டிக் வயலன்ஸ் கூட நடக்கிறது வடமாகாணம். சிம்பிள். டயபெட்டிக் கூடினது வடமாகாணம். வடமாகாணத்தில் 50 வயசுக்கு மேற்பட்ட 40 விதமான ஆட்களுக்கு டயபெட்டிக், 50 விதமான ஆளுக்கு பிளட் ப்ரெஷர். இலங்கையில் அதிகளவு டயபெட்டிக்கால் கால் வெட்டு போடுற இடம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா.
ஏனென்றால் எங்களோட டயபெட்டிக் கூட, டயபெட்டிக்கால் கிட்னி டிசீஸ் வர கூட இடம் யாழ்ப்பாணம், மனநோயும் அதால் வர பாதிப்புகளும் கூட எடுக்கிற இடம் வடமாகாணம். ஸோ எங்கண்ட அந்த மனப்பாங்கு இதால் நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு போகிறோம். ஆனால் டைப்ஸை நாங்கள் நினைக்கணும் வேறு ஒரு எங்களுமே அழிக்கலை, நாங்களாகவே ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃபாக அழிஞ்சோன்னு போகிறோம். இதுதான் அந்த யுத்தம் முடிஞ்சோடனே எங்களுக்கு சரியான ரீஹாபிலிட்டேஷன் எங்கள் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கணும், எனக்கும் சேர்த்து தான். நாங்கள் யுத்த காலத்திலிருந்து நாங்கள் தானே யுத்த காலத்திலேருந்து வர்றபடியாக எங்கள்கிட்ட மனப்பாங்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ எங்கள்கிட்ட மனப்பாங்கு மாற்றப்படணும், இல்லையாண்டா நாங்கள் இப்படியே அழிஞ்சு போயிடுவோம். அப்போ இந்த மனப்பாங்கு மாற்றுறதுக்கு ஆசிரியர்கள்லாம் அதில் மிக முக்கிய பங்காற்றணும். நான் சொல்கிறேன்னு குறைக்கேங்கோ, நாங்கள் ஆசிரியர் கூடுதலாக பாடசாலை ஆசிரியர்களும் டியூஷன் ஆசிரியர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி மனப்பாங்கு தான் இருந்து கொண்டு போகுது. ஸோ அதை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் என்று சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த பாடசாலையில் நான் கட்டதையும் சொல்கிறேன், நான் குணசி சட்டை கட்டேன்னு சொல்கிறேன். நான் குணசி சட்டை நான் போட்னி ஜுவாலஜியெல்லாம் அங்கே கட்டினான், சேட்டை கட்டோடைய தான் நான் எக்ஸாம் பண்ணினேன். ஆனால் இன்றைக்கு நான் நேரத்துக்கு வந்தது என் பள்ளிக்கூடத்தால். நான் கிளினிக்னு சொல்லியிருப்பேன், முந்தி போயிருப்பேன், அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், அவர் அரௌண்ட் நெக்ரு. ஸோ பாடசாலையிலிருந்து சில விழுமியங்களும் இருந்து டியூஷன்லேருந்து சில விஷயங்களும் கேட்டுக்கொள்ளலாம், எனக்கு தெரியலை. அப்படி நாங்கள் ஜோயினாக போனால் நல்ல பிரியோசனை வருமோ தெரியலை. அதை நீங்களான கல்வியலாளர் அதை ஒருக்காக யோசிக்கலாம். அது சென்ற என்னுடைய சின்ன ஒரு கருத்து. சரி, இப்போ நாங்கள் அந்த விழுமியங்களை கூட்டுங்கோன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்? மேடையில் இப்படி பேசுகிறது நல்ல சந்தோஷம், நீங்களும் சிரிப்பீங்க, எனக்கும் ஒரு பொன்னாடை அது கிடைச்சும், மாலையிலும் கிடைக்கும். நானும் இது எனக்கு 12வது பொன்னாடை என்று சொல்லி எழுதி போடலாம். அல்ல இந்த படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனை லைக் வருதுன்னு எண்ணிக்கொண்டு இருக்கலாம். வேறு அவனுக்கு லைக் போடுறான், எனக்கு போடையில் தானே இவனை இந்த பழக்கம் அப்பாண்டு நாங்கள் கதைக்கலாம், இப்படியே போகலாம். ஆனால் இதோட ஆவியாக போய். ஆனால் எங்களுக்கு மிக மிக பிரச்சனையாக இருக்கிறது நடைமுறை விஞ்ஞானம். அது அந்த பிள்ளை வடிவாக சொன்னவன் நடைமுறை படுத்தி எல்லாம் இருக்குது. நடைமுறையில் கணக்க சவால்கள் இருக்குது. ஏன் திரும்பவும் இதை நச்சு வட்டம், நான் அதே சொன்ன விழுமிய பிரச்சனைகளை நச்சு வட்டம் வரும். நான் ஒன்று நடைமுறைப்படுத்த வலிக்கிட்டா, நான் பெரிய ஆளாக வந்துட்டா மற்றவர் அதை விட மாட்டேன். இதை சொல்கிறது டோல் பொப்பி சின்ரோம்னு சொல்கிறது. எந்த உயரத்திலும் பார்க்க வேறு உயரத்துக்கு யார் வந்தாலும் நான் அடிப்பேன். ஸோ ஏனெண்டா யுத்த காலத்தில் நான் சர்வை பண்ணணுமாண்டா நான் பெஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி நான் சர்வை பண்ண இல்லாது. அதால் என்னை விட வேறு யாரும் வந்தால் நான் அடிப்பேன். அது எந்த மனப்பாங்கு. நான் கூடாத மனுஷன் இல்லை, எந்த மனப்பாங்கு அதுதான். ஏனெண்டா நாங்கள் அப்படி பழகிட்டோம். அப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்த போய் நல்ல விஷயங்கள் செய்ய வலிக்கிட்டால் நீங்கள் எங்கேயும் செய்யலாம். அதுக்கான ஒரு சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் சயின்ஸ் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கா. நாங்கள் அதில் வீக், நாங்கள் அதில் படிக்கலை. நாங்கள் மெடிக்கல் பேக்கில் நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வரோம். அதில் எங்களுக்கு எனக்கு கிராண்ட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு மெடிக்கல் பேக்கரோட சேர்ந்து எஜுகேஷன் சம்மந்தம் வேலை செய்யணுமெண்டால் நாங்கள் சந்தோஷம். ஸோ நடைமுறை விஞ்ஞானம் மேம்படுத்தப்பட்டால் தான் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாம். இல்லையென்றால் நீங்கள் கலைச்சிடுவீங்க. பள்ளிக்கூடத்தில் போய் 2 முறை செய்வீங்க, 3 முறை செய்வீங்க, 3ஆம் முறை அப்படியே கலைச்சி இது வேண்டாம் வந்து நாங்கள் பேசாம விட்டு நாங்களும் 10ல் பதினொன்றா போயிடுவோம். அப்போ நீங்கள் அந்த நடைமுறை விஞ்ஞானத்தை நாங்கள் முறைகளில் நாங்கள் கற்கிறே இல்லை. நடைமுறை விஞ்ஞானத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி தான் படிக்கிறோம். அப்படி படிக்க அது எங்களுக்கு இன்னும் மனவேதனையாயும் கவலையாயும் சில நேரங்களில் டயர்டாயும் போயிடுவோம். வெறுப்பும் வந்துடும், செய்து தான் என்ன பேசாமல் விட்டுருவோம்ண்டு ஒரு வெறுப்பும் வந்துடும், நாங்களும் பழையபடி போயிடுவோம். அப்போ நாங்கள் அந்த நடைமுறை விஞ்ஞானத்தை எல்லோரும் ஒருக்கா அது இங்கே நீங்கள் கூட கற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும். இப்போ அது கற்றுக்கொள்வோம். சரி, இப்போ நாங்கள் இந்த நடைமுறை விஞ்ஞானத்தை வச்சு நாங்கள் விழுமியங்களை எப்படி மாற்ற போகிறோம்? அது சிம்பிள். என்ன மாதிரி செய்யணும்னா பொதுவாக செய்ய வலிக்கிறது, நீங்கள் பாடசாலையின் சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லினா. இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, பீஸ் கார்டன் என்ற ஒரு கான்செப்ட் சொல்லினா. நீங்கள் உங்களோட இந்த ஆசிரியர் பாடசாலை வைக்க ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மரங்கள் இருக்கிற இடம், அந்த அமைதி சூழல். ஸோ பாடசாலையிலேயே நாங்கள் அந்த சூழலை மரங்கள் அதுகளை மாற்றி அந்த மரங்கள் என்வாயன்மெண்ட்டில் நாங்கள் வளர்க்க வழிக்கிடையிலேயே எங்களோட மனப்பாங்கில் கிணக்க மாற்றம் வரும். அது விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்போ எங்களோட பாடசாலையில் நீங்கள் போகிற பாடசாலைகளில் ஆசிரியர்களை அல்லது ஆசிரியர் கலாச்சாலைக்கு வாரவைய அந்த மரங்களை வளர்க்குறதுக்கு தூண்டலாம். அது அவைக்கும் கிடைக்கிற சூழல். 2வது அந்த கட்டிட அமைப்பு. அப்படி ஒரு ஆசிரியர் என்றது புத்தகத்தை மட்டும் படிப்பிக்காமல் அந்த சூழலையும் மாற்றம் செய்யணும் என்ற ஒரு படிப்பித்தலை நாங்கள் அவைக்கு கொடுக்கலாம். அது ஒரு எங்களோட சமுதாயத்தில் மெனப்பாங்க மாற்றுறதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். 2வது மாணவ மாணவிகளை கண்டோன்னே நாங்கள் அந்த பாட விதானத்தில் இருக்கிற டாபிக் ஹார்ட் ஸ்கில்லை மட்டுமே படிப்பிக்கிறோம். கடைசி என்னென்னா நாங்கள் படித்த ஹார்ட் ஸ்கில்லை எங்களால் அப்ளை பண்ண இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு
எங்கண்ட பெரிய ஆஸ்பத்திரியோ எங்கேயோ ஒரு சர்ஜனோ அல்லது பெரிய ஒரு கன்சல்டன்ட் வந்தாருன்னா அவர் படித்ததை அங்கே அப்ளை பண்ணவே அவருக்கு இல்லாமல் இருக்கும். இந்த அவருக்கு இடம் கிடைக்காது, ஆப்ரேஷன் தியேட்டர் கிடைக்காது, போதிய அளவு வசதி கிடைக்காது. ஆனால் யாரும் தடுக்கலை, அது எடுக்கலாது, அதுதான் நடைமுறை பிரச்சனை. ஸோ அதனால் அவர் படித்து வந்த அவ்வளோ ஸ்கில்லையும் அவருக்கு இங்கே பாவிக்கலாம் போயிடும். அப்போ நாங்கள் எங்கண்ட பிள்ளைகள் ஸ்கில்களை பாவிக்கணுமெண்டா முதல்ல எங்கள் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி நீங்கள் அவை இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நாங்கள் கூடிய அளவு அக்கறை கொடுக்கணும். அது சாஃப்ட் ஸ்கில் நான் சொல்ல தேவையில்லை. அந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பாடசாலைகள் கூடிய அளவு அக்கறை கொடுத்தா நல்லா இருக்குமென்ற என்ற தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ ப்ளீஸ் அதை பிள்ளை என்ன நினச்சிக்கொள்ளுங்க. ஆனால் பள்ளிக்கூடங்கள் அதில் கூடிய அளவு அக்கறை கொடுத்தேன். உங்களோட ஆசிரியர்கள் வந்து என்னென்ன ஹார்ட் ஸ்கில் வந்து நாங்கள் எங்கேயும் படிச்சுக்கொள்ளலாம், ஆனால் சாஃப்ட் ஸ்கில் அந்த பள்ளிக்கூடம் தான் கொடுக்கணும். ஸோ அதை திரும்பவும் சொல்ல எந்த பள்ளிக்கூடம் எனக்கு படிப்பிச்சது டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும்ன்றதை நான் 10 வயதிலிருந்து அங்கே முடியும் வரைக்கும் அதான் எனக்கு அங்கேருந்து நான் படித்து கொண்டு என்னென்னு கேட்டால் அதை மட்டும் தான் சொல்லுவேன். நான் அதுதான் படித்தேன். ஆனால் நான் அங்கே மேத்ஸோ சயின்ஸோ பயாலஜியோ ஃபிசிக்ஸோ படித்தேன்னு சொல்ல மாட்டேன். அது நான் டியூஷன்லாம் படித்தேன், நான் மேடையில் சொல்லுவேன். ஆனால் எந்த பள்ளிக்கூடத்தை நான் படித்தது டைம் மேனேஜ்மெண்ட். ஆனால் நான் என்னது தான் ஹார்ட்ஸ்கில் படிச்சுட்டு வந்தாலும் நாங்கள் டைமை சரியாக இருக்காட்டி நாங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லோரும் அங்கே பள்ளிக்கூடங்களில் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் படிப்பிக்கலாம். ரெண்டாவது நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த சாஃப்ட் ஸ்கில் பலகைக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன உதாரணம், இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன். ஒரு 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 பாடசாலையிலேருந்து எங்களுக்கு ஒரு இன்கொயரி கொண்டு வந்தது. 6 பொம்பளை பிள்ளைகள் கஞ்சா பாவிச்சிருக்கினான் என்று சொல்லிச்சினேன். அது ஒருக்கா பார்க்க சொல்லி அப்போ நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் பேர்கள் சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு. அப்போ பொதுவாக முறையில் பொம்பளை பிள்ளைகள் அப்படி கஞ்சா பாய்க்கிறது குறைவு, பொடியலுங்கையும் செய்வினம் குறைவு. அப்போ என்னென்னு விசாரிக்க போனோம். அப்போ விசாரிக்க போன இடத்துல உண்மையாக அந்த ஆசிரியர் சொல்கிறான், ஒரு மாடி படி இந்த கீழ் இடத்துல இந்த 5 பிள்ளைகளும் போய் ஒரு பொட்டலத்தை திறந்து அந்த பச்சை நிறமான இலைகளை எடுத்து சாப்பிட்டு நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. அப்போ டாக்டர் இது கஞ்சா தானே வந்து டீச்சர் சொல்கிறாங்க. சரிதான். அப்போ நான் டீச்சருங்க கஞ்சாப்பா பார்த்துனீங்களான்ட்டு. சிசி நாங்கள் அது பார்க்கவே இல்லை, ஆனால் ஒரு இலையை சாப்பிட்டு எல்லாரும் சிரிச்சா அது கஞ்சாவை தானே இருக்குமான்ட்டு டீச்சர் சொல்கிறேன். டீச்சர் உறுதியாக சொல்கிறா. அப்படி இருக்கேன் டீச்சருக்கு நாங்கள் டீச்சர் தானே. அப்போ நான் சரி ஓகேன்ட்டு. அப்போ பிரின்சிபலை கேட்டால் தெரியலை டாக்டர், இந்த ஏரியாவில் அப்படிலாம் நடக்குது, தயவுசெய்து பாருங்க பொம்பளை பிள்ளைங்க. சரி, ஏன்னா இப்போ நாங்கள் போய் விசாரித்து அந்த பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு கதைச்சா. ஸோ அதை டீச்சர் சொல்லியிருக்கிறா, முதல் நாள் இதை என்ன கிடைச்சாலும் எல்லோரும் பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு டீச்சர் சொல்லியிருக்கிறா. அப்போ அதில் ஒரு பொம்பளை பிள்ளைன்ற சித்திக்கு கல்யாண வீடு. அப்போ இந்த சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருந்தது இந்த பொன்னியரிசி மாதிரி இந்தியாவிலேருந்து பீடாவில் ரக்கியிருக்கணும். இப்போ எங்கடையாக்கில் தானே இந்தியாவிலேருந்து இருக்கிற பீடாக்கள் அந்த என்ன இந்த உடுப்பினம் ஏதோ டின்னுகள் கோப்பையெல்லாம் உடுப்பினம் அது இந்தியாவிலேருந்து பீடா ரக்கியிருக்கேன். அப்போ சித்தி இந்த கல்யாணத்துக்கு அவள் போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்கு. இப்போ டீச்சர் சொன்னவன் பிரித்து சாப்பிடணுன்னு அவ்வளோ ஒரு 6-7 பீடாவை பேக்கில் கொண்டுட்டான். சரிதானே. அப்போ பீடாவை கொண்டாந்து அப்போ இங்கே பொம்பளை பிள்ளை பதுக்கி சாப்பிடலாம், அந்த மாடிப்படிக்கு கீழே இருந்து அவள் பீடா தான் சாப்பிட்டான். பீடா டேஸ்ட்டாக இருந்தபடியாக எல்லோரும் சிரிச்சிருக்கிறாங்க தானே. அப்போ ஸோ இங்கே நாங்கள் கவனம் இருக்கணும். நாங்கள் இந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் போய்க்கில் நாங்கள் அவதானம் இருக்கணும், ட்ரோமடைஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ நல்ல காலம் அந்த சார் வந்து எங்களை கூப்பிட்டு கழிச்சபடியாக இவாலுவேட் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த உண்மையாக அந்த சாருக்கும் அந்த டீச்சருக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். ஆனால் இது வந்து பிரபல பாடசாலைகள் கஞ்சா பாவிக்கப்பட்டதுன்ட்டு இப்படி பேப்பரில் போட்டு விட்டால் அது பெரிய இதாக போயிடும். அப்போ முதலாவது வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகள் இந்த சூழலை செய்கிறவங்கள இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்கள் விழுமியங்கள் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போய்க்கல நாங்களும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அவைக்கு ஒரு பாதிப்பை வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். ஸோ இது நாங்கள் பள்ளிக்கூடத்திலான்னு சொல்லணும். இப்போ நாங்கள் எங்களோட பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ குழப்படி செய்திருப்போம், அல்ல நாங்கள் வீட்டை எவ்வளோ குழப்படி செய்திருப்போம். அது எங்களோட அம்மா அதில் சொல்லுவா இருந்தால் நீங்கள் தந்த அந்த பொண்ணாடையும் இதையும் பறிச்சுக்கிட்டு ஓடிங்க, இப்போ எனக்கு கேரளா எல்லாம் கொடுத்தது எல்லாம் பறியுங்க. பழைய எங்களோட பிரின்சிபல் எங்களோட ஹார்ட்லி பிரின்சிபல் வந்து இவருக்கு நீங்கள் இவர் செய்த வேலைகள்னு சொல்லிங்களேன்னா அப்போ நீங்கள் அணியாமல் இந்த அளவு கூப்பிட்டு தேவையில்லாத வேலையான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஆசிரியர் இப்போ குணசீலன் சார் வந்து நாங்கள் படிக்க என்னென்ன செய்த முடியும் இப்போ உங்களுக்கு சொல்லுவாருன்னா நீங்கள் திருப்பி என்ன கடைசியிலையும் கூப்பிட மாட்டீங்க. ஸோ ஆனால் அவைக்கு எங்களை தெரியும், எங்களுக்கு நாங்கள் என்ன செய்து நாங்கள் சின்னல எப்படி இருந்த நாங்கள்னு தெரியும். அதே மாதிரி உண்மையாக அப்படியான ஒரு உன்னதமான தொழில் இருக்கிறீங்க. அப்போ அந்த விழுமியங்களை அதாவது வந்து சுட்டாடலில் மாற்ற போகிறீங்க, அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கட்டளை கொடுக்க போகிறீங்க. அதில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விழுமியங்களில் படிப்பிக்கல அதிலே நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இல்லையாண்டா
அது அந்த பிள்ளைகள பாதிப்புகளை அதில் வந்து கொடுக்கும். மூன்றாவது முக்கியம் 3 விஷயம்தான். ஒன்று, பாடசாலை சூழலை மாற்றணும். ரெண்டாவது வந்து பிள்ளைகளுக்கு சாஃப்ட் ஸ்கில், அந்த விழுமியங்களை வேல்யூஸை படிப்பிக்கணும். இப்போ இந்த விழுமியங்கள் வேல்யூன்றது ஒரு சொல்ல தான் நாங்கள் அதை பார்க்குறோம், இல்லை அதுக்கு ஞாபகமான அர்த்தம் இருக்குது, ஒரு அர்த்தம் உள்ள சொல். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த நேர்கொண்ட பார்வை அஜித் இந்த படம் பார்த்தீங்களோ சொல்லுவேன், ஒரு பொம்பளை பிள்ளை நோ என்று சொல்கிறது ஒரு வேர்டு இல்லை, அது ஒரு வேல்யூ, அது நாங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மதிப்பு, அதுதான் அந்த நோ என்ற அர்த்தம். அதை அந்த நோ என்று சொன்னால் அது நோ தான். பிறகு நாங்கள் அது இதுக்கு அவருக்கு எஸ் எனக்கு அது நோ வேண்டா நோ, அதுக்கு பெண்கள் அது மாதிரி அந்த அந்த சொல்லுகளுக்கு ஒரு வேல்யூவும் மதிப்பும் இருக்குது. இப்போ லைலேசன் இருக்குது, எனக்கு தமிழில் தெரியாது. ஆனால் தமிழில் வந்து தமிழ் உலகத்தில் ஒரு முதன்மையான ஒரு மொழி, எங்களில் தான் இந்த வேல்யூஸை சரியாக சொன்ன ஒரே ஒரு மொழி தமிழ் தான். உதாரணத்துக்கு எடுத்தால் ஆங்கிலத்தில் லவ் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனால் தமிழில் அன்பு, கருணை, பாசம், பரிவு, பக்தி, இப்படி 6 இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு உறவு முறையை கொண்டு கிடக்கும். அப்பாவுக்கு மகளில் இருக்கிறது என்ன, கணவனுக்கு மனைவியில் இருக்கிறது என்ன, சகோதரருக்கு இருக்கிற என்ன, ஆசிரியருக்கு மாணவர்கள் இருக்கிறதுக்கு என்ன. ஸோ இதில் ஒவ்வொரு அன்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அந்த அந்த சொல்ல பாவிச்சம் பண்ணாலே எங்களுக்கு அந்த வேல்யூ விளங்கிடும். இது பாசம், இது கருணை, இது பக்தி, இது பரிவு. இப்போ இது சொல் இல்லை, இதைத்தான் வேல்யூன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் ஆழமாக இது புரிஞ்சு கொண்டோம்னா, எங்களோட பிள்ளைகள் இதை புரிஞ்சு கொண்டோம்னா பிரச்சனையிலேருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அப்போ இந்த வேல்யூஸை இந்த சிஸ்டங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் திருக்குறளாக பாடமாக்குறோம். அதில் இருக்கிற ஆழமான அந்த வேல்யூவை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இல்லை, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நாங்கள் கோலம் போடுறது வந்து அது எக்கோ ஃப்ரெண்ட்லி என்வரன்மெண்ட் தான். ஏன்னா நாங்கள் அரிசியை வழியில் போட்டால் எறும்பு வந்து அந்த அரிசி எடுத்து கொண்டு போயிடும், எறும்பு வீட்டுக்குள்ளேயும் வராது, எறும்பும் வாழும். அதான் அந்த கோலத்தின் பேசிக். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வடிவாக போட்டால் வீடும் வடிவாக இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ ஸ்டிக்கரில் கொண்டு அந்த கோலத்தை ஒட்டி விடுறோம். அப்போ எங்களுக்கு அந்த வேல்யூ தெரியலை. ஸோ ரெண்டாவது, நாங்கள் வேல்யூ சரியாக விளங்காதபடியே தான் எங்களுக்கு மதங்களுக்குள்ளேயே எங்களுக்கு சண்டை வருது. உதாரணத்துக்கு ஸோ நாங்கள் இந்து மதத்தில் இருக்கிற சொல்லினோம், நாங்கள் உயிர்களையே கொள்றையில் நாங்கள் உயிர்களை மதிக்கிறோம், ஆனால் உயிர்களை கொல்லினோம் வந்து நாங்கள் இப்படி மெட்டாக்களை காட்டி நாங்கள் எங்களை ஒப்பிடுறோம். ஆனால் உண்மையாக எல்லா மதமும் சொல்லுது எல்லா உயிரிலையும் அன்பு செலுத்தணும். அதுதான் அது பார்த்தீங்களா, இந்து மதம் சொல்லுது அதால் நீங்கள் ஒரு உயிரையும் கொல்லாத என்று இந்து மதம் சொல்லுது. சரி, இந்து மதம் இருந்த இடத்துல நல்லா மரங்கள் எல்லாம் வளர்ந்தது, மரக்கறிகளை சாப்பிட்டோம், ஆடு மாடை வளர்த்துச்சுன்னா கொள்ளையில். ஆனால் பௌத்த மதம் என்ன சொல்லுது, கடைசி ஆப்ஷன், இனி சாப்பாடே இல்லையாண்டா சாயில்லாது. அப்போ நீ 7 மண்டா ஒரு இறந்த மிருகத்தை சாப்பிட்றான், அப்போ வேணுமெண்டா ஒரு மிருகத்தை நீ கொல்லலாம்னு பௌத்த மதம் சொல்லுது. ஆனால் இஸ்லாம் மதம் அதை விட நல்ல வழியாக சொல்லுது. இஸ்லாம் மதம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் ஒரு உயிரை கொள்ளைக்கு அதுக்கு பெயின் இருக்கக்கூடாது. அதில் அந்த கத்தி வந்து அவ்வளவு கூராக இருக்கணும் மண்டதில் இருந்து குரான் சொல்லுது. ஒரு கத்தி எவ்வளோ கூராக இருக்கணும், நீங்கள் இப்போ வெட்டப்போகிற மாடு வந்து இப்போ அந்த இதுக்கு வந்திருக்கணும், அதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், இன்னொரு மாடு வெட்டப்படுற அந்த மாடு பார்க்கப்படக்கூடாது, கத்தி வந்து ஒரு வெட்டில் வெட்டணும். இவ்வளவு இருந்த சாப்பாடை மட்டும்தான் நீங்கள் இஸ்லாமியர்கள் சாப்பிடலாம்னு ஆகும்னு சொல்லி வேல்யூ எல்லாம் உண்டு தான். ஸோ நாங்கள் எங்களோட கல்வி முறையில் அந்த வேல்யூ எங்களோட பிள்ளைகளுக்கு பழகிட்ட வந்தாலே ஸோ நாங்கள் இங்கே தப்பி பிழைச்சி வாழலாம், இன்னும் பெரிய ஆக்களாக வேறலாம். ஸோ அதைத்தான் அந்த வேல்யூ வந்து நான் சொல்ல வேண்டிய அந்த விழுமியங்கள்ன்ற. மூன்றாவது வந்து நாங்கள் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் இதுக்குள்ளே இருக்காமல் சமுதாயத்தோடு சேரணும். நாங்கள் ஒரு கம்யூனிட்டி லீடர்ஸாக வரணும். கம்யூனிட்டியோட அந்த காலத்தில் அந்த ஆசிரியர் ரெண்டா ஒரு ஊரில் பெரிய ஆள், அந்த சட்டம் பிஎப்லன்னு சொல்லி தமிழ் சரியாக தெரியல, அப்போ அவர் ரெண்டா ஆக்கள் கேட்பினேன். அவர் இந்த ஊரில் சண்டை வந்தால் அவரை கொண்டு வந்து எங்கள் அம்மா அப்பாவும் ஒரு டீச்சர் தான், அப்போ ஊருக்கு சண்டை வந்தால் அவரான் அந்த சண்டையை தீர்க்கிறாள். அவர் சொன்னால் எல்லோரும் கேட்பினேன். ஸோ இப்போ திருப்பியாக தான் நான் சொன்னேன், லைசன்ஸ் சொன்ன மாதிரி குணசேன்ஸாக சொன்னால் ஒன்றும் செய்யலை, வேறத்தான் வருமாண்டாக்காண்டி வாரம். ஸோ அதே மாதிரி ஆசிரியர்ன்றது ஒரு கம்யூனிட்டி லீடர்ஸ். அப்போ இந்த 3 முறைகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் எங்களோட சமுதாயத்தில் சிற்பிகளை ஆசிரியர் இருக்கலாம். நீ கிணவர் நெளிவெடுக்கிற தெரியுது, அப்போ நான் நீங்களும் நெளிவெடுத்து எழும்பி ஓடுற கடை நானே நிப்பாட்டுறேன், எவ்வளோ நேரம் காய்ச்சினோ தெரியல. அப்போ திரும்ப இன்றைக்கு சமரி என்னென்னா சொல்ல போகிற விஷயம், கடைசியாக சொல்ல வந்த விஷயங்களும் தான் ஆசிரியர்கள் ஒரு சிற்பிகள் வந்து சிற்பங்களை செதுக்கிறவைகள். நீங்கள் சிற்பிகளுக்கெல்லாம் சிற்பிகள். சிற்பம் செதுக்கிறதுல 3 மிக முக்கியமான பொறிமுறைகள் இருக்குது. முதலாவது, அந்த பாடசாலையின் சூழலை எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்களை வளப்படுத்தணும். 1.
ரெண்டாவது பாடசாலைகள் விழுமியங்களை போதிய அளவு மாணவர்களுக்கு கற்பிக்கணும். மூன்றாவது ஆசிரியர்கள் பாடசாலைகளில் மட்டும் இருக்காமல் சமூகத்தையும் பாடசாலையும் ஒன்றிணைக்கிற ஒரு தலைவர்களாக இருக்கணும் என்று கூறி எனக்கு இந்த உரையாடத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கிய எல்லோருக்கும் நன்றியை கூறி விடப்படுகிறேன். நன்றி.